This is the future. Hi friends, welcome back to my channel. நீங்க நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு LED சைன் போர்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்ப வாங்க எப்படி ஒரு LED சைன் போர்டை ஈஸியா சிம்பிளா எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிலிக் ஷீட் தான் தேவைப்படுது. இது நம்மளுக்கு எல்லா ஸ்டிக்கரிங் கடையெல்லாம் கிடைக்கும். இது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து 1 வாட் LED எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து LED ஸ்ட்ரிப்பு கூட எடுத்துருக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால 1 வாட் LED எடுத்துருக்கேன். ஒயிட் கலர் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று எடுத்துருக்கேன், ஃபீமேல் அடாப்டரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்கேன். அடுத்தது கொஞ்சம் உட்டன் பீஸை வந்து நம்ம வந்து கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் வந்து அந்த சுவிட்ச் வைக்கிறதுக்கும் நம்ம DC அடாப்டர் 5 வோல்ட் அடாப்டர் வைக்கிறதுக்கும் கரெக்டாக நம்ம கட் பண்ணியே வச்சுட்டோம். ஏற்கனவே இந்த அக்ரிலிக் ஷீட் வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அட்டை ஒன்று கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வுட்டில் கட் பண்ணது கஷ்டமாக இருக்கிறதுனால தான் கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த அக்ரிலிக் ஷீட்டில் நம்ம கியூப்டெக் தமிழ்னு பேர் எழுதியிருக்கோம். அந்த பேரை நம்ம வந்து சாண்ட் பேப்பர் வச்சு கரெக்டாக அந்த எழுத்து உள்ள மட்டும் கரெக்டாக நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம். அதை வச்சு இந்தமாரி தேய்க்க நம்ம அந்த அக்ரிலிக் ஷீட் கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலராக மாற ஆரம்பிக்கும். டிரான்ஸ்பர்லேருந்து ஒயிட் கலராக மாற ஆரம்பிக்குது பாருங்கள். இந்தமாரி நம்ம வந்து எல்லா லெட்டரையும் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணோம், எல்லாம் கரெக்டாக வராது. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்தமாரி நம்ம எல்லா எழுத்தையும் நம்ம வந்து இது பாருங்கள் கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த ப்ளூ கலரில் மார்க்கரை வச்சு ஏதனா அதை வந்து நம்ம துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இது பாருங்கள் IP சொல்யூஷன் சொல்லி அதை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். கரெக்டாக க்ளீன் ஆகிடுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கார்ட்போர்டில் அந்த அக்ரிலிக் ஷீட்டை கரெக்டாக ஒரு அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவில் வச்சு நம்ம வந்து க்ளூ போட்டு ஹாட் க்ளூ போட்டு நான் வந்து ஒட்டி வச்சிடறேன். ஹாட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. நான் எடுத்த அக்ரிலிக் ஷீட் வந்து திக்னஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். நீங்கள் கொஞ்சம் திக்னஸே எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். இப்போ நம்ம அதுக்கு பேஸ்மெண்ட் செய்வோம். அதுக்கு அந்த அடியில் இருக்க அந்த அட்டையில் நம்ம வந்து எடுத்த LED 1 வாட் LED எல்லாத்தையும் நம்ம வந்து அணப்பான் போட்டு லைனாக அப்படியே ஒட்டி வச்சிரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறாமல் கரெக்டாக பேரலாக கொடுக்குற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு LED ஒட்டி வச்சிரும். இதுமாரி நம்ம வந்து 14 ஒட்டி வச்சிரும். இது பாருங்க ஒட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம மெலிசாக ஒரு காப்பர் கம்பி 2 எடுத்துருக்கோம் கட் பண்ணி. இது எதுக்கு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து LEDயை சால்ட்ரிங் பண்ணி வைக்கிறதுக்காக. பாருங்க காப்பர்னால் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணி நின்றோம். இனிமேல் நம்ம வந்து எல்லா LEDயும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். எல்லா LEDயோட பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்தமாரி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம ஒரு சைடு சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடையும் அந்தமாரி சால்ட்ரிங் பண்ணி நம்ம வந்து எடுத்துப்போம். வேறு 2 சைடையும் நம்ம வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த இடத்துல DC சாக்கெட்டையும் நம்ம வந்து க்ளூ போடணும்னு அவசியம் இல்லை. அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால ஒட்டி வச்சிடும். கரெக்ட் சைஸ் தான் ஹோல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிச்சம் வர அந்த 2 காப்பர் கம்பியும் கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சைடில் வைக்கிற அந்த உட்டன் பீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹாட் க்ளூ போட்டு கரெக்டாக ஒட்டி வச்சிரும். கரெக்டாக சைஸாக பார்த்து ஒட்டி வச்சிரும். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த சைடில் அந்த DC சாக்கெட் வச்ச அந்த உட்டன் பீஸையும் நம்ம வந்து ஒட்டிடுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்டில் இருக்க உட்டன் பீஸில் நம்ம அந்த கட் பண்ணி இடத்துல நம்ம அந்த சுவிட்சை கரெக்டாக இன்செர்ட் பண்ணி வச்சிரும். அது பாருங்க கரெக்டாக டைட்டாக நிறுத்து. அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா சுவிட்ச் நம்மளுக்கு கரெக்டாக உட்காந்துரும். அந்தமாரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்லேருந்து 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துருக்கோம். LED நெகட்டிவ் ஒயிட்டும் எடுத்துருக்கோம், பாசிட்டிவ் வந்து ரெட்டாக எடுத்துருக்கோம். அந்த நெகட்டிவ் எடுத்து நம்ம DC சாக்கெட் இருக்க நெகட்டிவில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம். அடுத்த பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து சுவிட்சில் கொடுத்துருவோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ நம்ம சுவிட்ச் இன்னொரு பாயிண்ட்லேருந்து எடுத்து நம்ம வந்து DC சாக்கெட்டோட பாசிட்டிவில் கொடுத்துருவோம். DC சாக்கெட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன லெக் வந்து
நெகட்டிவ், பெரிய லாக் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதில். இப்போ நம்ம மீதி இருக்க எல்லா உட்டன் பீஸையும் வச்சு நம்ம வந்து அந்த உட்டன் அதாவது பேஸ்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த கியூப் டெக் தமிழ் எழுதி இருக்க அந்த அக்ரிலிக் ஷீட்டை வந்து நம்ம வந்து அந்த பாக்ஸை மேலே வச்சு ஒட்டிடுவோம். இந்தமாரி நம்ம வந்து ஹாட் க்ளூ போட்டு அந்த அக்ரிலிக் ஷீட்டையும் நம்ம வந்து மேலே ஒட்டி வச்சிடலாம். கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு நம்ம வந்து பக்கா ஃபினிஷிங்காக பக்கா பண்ணி எடுத்துருக்கோம். பக்காவாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 5 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்துறோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு அங்கே கரெக்டாக கியூப் டெக் தமிழ்ன்றது மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். நம்ம கேமரா கிளாரிட்டியில் எல்இடி கொஞ்சம் ஃப்ளாஷ் அடிக்குது, அதனால தான் நம்மளுக்கு அங்கே கரெக்டாக செட் ஆகலை. அந்த இது பாருங்கள், கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக வரல. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இது நீங்கள் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக வரும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்இடி சைன் போர்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கான் இருக்குங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.